ஹே மை ஃபேமிலி, இன்றைக்கி வெயிட் பார்த்திங்கன்னா 59.70 கிராம். ஆல்மோஸ்ட் நான் இதை டிஜிட் 1 குறைஞ்சிருச்சின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், டெய்லியும் கண்டினியூ பண்ணலாம். இதோட பார்த்திங்கன்னா நான் கருவேப்பிலை சாப்பிட்டேன். கருவேப்பிலை சாப்பிடும்போது எனக்கு கண்டினியூவாக சாப்பிடும்போது ஹேர் ஃபால் கம்மியாகிற ஃபீல் வருது. இன்றைக்கி நைட்டு ஊற வச்சு வேக வச்ச பயிரோட தண்ணி எடுத்து சூப் எப்படி செய்யுதுன்னு சொல்கிறேன். ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி தேங்காய், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. வேறு எதுவுமே தேவையில்லை. நல்லா கொதிக்க வைங்க. லாஸ்ட்டாக உப்பு சேருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொதிக்கும்போது வர வாசமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி எக்ஸசைஸ் தான். நம்மளால் டெய்லி எக்ஸசைஸ் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஆல்மோஸ்ட் நானுமே எல்லா டைமிங்கையும் இந்த சமைச்சிட்டு இதெல்லாம் சமைச்சிட்டு இதை மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக தான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் ஒரு 10 நிமிஷம், காலையில் ஒரு 10 நிமிஷம், அப்படி நம்ம இன்றைக்கி இந்த டேவை கம்ப்ளீட் பண்ணணுன்னு கூட பிரிச்சுக்கலாம். வாக்கிங்கும் அதே மாதிரி தான். உங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் கிடைக்கிற இடத்துல ஒரு 10 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங்கு, இப்போ ஈவினிங்கு, காலையில், அந்த மாதிரி நீங்களே வந்து ஒரு ஷெடியூலை போட்டு இன்றைக்கான டேவை கம்ப்ளீட் பண்ணணுன்னு நினைங்க. பாருங்கள், எனக்கு நல்லாவே தெரியுது. இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ண என்னோடய கையிலையும் என்னுடைய ஹிப்புக்கிட்டையும் இன்னும் கொஞ்சம் வெயிட் குறையிற ஃபீல் எனக்கு வருது. நீங்களும் ரெகுலராக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக தெரியும். வழக்கம் போல் வேக வச்ச பயிரை தாளிச்சிக்கிட்டேன். அதோடு பார்த்திங்கன்னா அந்த சூப்பு, குடமிளகா பொரியல் வச்சு சாப்பிட்டேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிட்டு நல்லா மென்று சாப்பிட்டு தண்ணி குடிச்சிக்கிட்டேன். மதியானத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 70 கிராம் அளவுக்கு தான் ரைஸ் எடுத்திருப்பேன். என்ன காரணம் அப்படின்னா, இன்றைக்கி எனக்கு அப்பளம் சாப்பிடணும் போல் இருந்தது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்பளம் பொரிச்சிக்கிட்டேன். அதனால் ரைஸை கம்மி பண்ணிவிட்டேன். அந்த ரைஸை 2ஆக பிரித்து முருங்கைக்காய் குழம்பு வச்சுருந்தேன். கீரையும் பருப்பும் போட்டு கடைஞ்சிருந்தேன். அதில் பாதியும் இதில் பாதியும் ஊற்றி குடமிளகா பொரியல் வச்சு இந்த அப்பளத்தையும் வச்சு சாப்பிட்டேன். இந்த மாதிரி கிரேவிங்ஸ் வர டைமில் நான் ரைஸை கம்மி பண்ணி அதோட அதையும் சேர்த்துக்குவேன். எல்லா நாளும் எடுத்துக்கக்கூடாது, ஏதோ ஒரு நாள் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி குடித்தேன். தண்ணி குடித்து சாப்பிட்டேன். பார்த்திங்கன்னா அப்பப்போ தண்ணி குடிச்சிக்கிட்டேன். இன்றைக்கி பச்சையாக இருக்கும்ல பேரிச்சங்காய், அது வாங்கி சாப்பிட்டுக்கிட்டேன் ஈவினிங்கு. இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா டின்னர் வந்து கொஞ்சம் ஹெவியாக இல்லாமல் கம்மியாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பப்பாளி கட் பண்ணி ஒரு 4 பப்பாளி பீஸும் ஒரு வெள்ளரிக்காவும் எடுத்துக்கிட்டேன். நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா 2 நேரம் ஹெவியாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. இன்னும் போக போக நிறையா உங்களுக்கு டின்னர் ரெசிபி போடுறேன். வீடியோக்கான தொடர்ந்து பாருங்க. ஃபேமிலி, இன்னைக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நான் 59.70 கிராம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா இன்னமும் நான் வெயிட் லாஸ்க்குள்ள தான், டயட்லயே தான் இருக்கேன். என் வீடியோவை தொடர்ந்து பாக்குற நிறைய பேர் ஆர்வமா டயட்ல இருக்கவங்களுக்கு கண்டிப்பா ரிசல்ட் தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ரிசல்ட் தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு இன்னும் ஒரு 10 நாள் வெயிட் பண்ணி பார்த்தா பெரிய மாற்றத்தை பார்க்கலாம். நம்ம தினமும் சாப்பிடக்கூடிய உணவுல நிறைய புரோட்டீன் இருக்க மாதிரி காய்கறி, முட்டை, நான்வெஜ்ஜும் ஆயில் இல்லாம சமைச்சு சாப்பிட்டு நம்மளோட கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணி எந்த விதமான ஆயில் ஃபுட்டும் ஜங்க் ஃபுட்ஸும் சாப்பிடாம நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில இருக்கக்கூடிய சத்தான உணவுகளை நம்ம டெய்லி எடுத்துட்டு ஃபாலோ பண்றோம். அப்படிங்கும் போது எனக்கு மட்டும் இல்ல, இத டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு இருக்க உங்களுக்கும் மாற்றம் வந்திருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா வெயிட்ல மாற்றம் வந்திருக்கும். சில பேருக்கு மாற்றம் இல்லை அப்படின்னாலும் உள்ளுக்குள்ளார அவங்க ஃபேட்டு பேர்ன் ஆயிட்டு இருக்கும். அதனால தொடர்ந்து கண்டினியூ பண்ணணும். 4 நாள் 5 நாள்ல அதை விட்டுறக்கூடாது. நம்ம கடையில பார்க்கக்கூடிய உணவுகளை பார்த்து டெம்ப்ட் ஆகி விட்டுறவே கூடாது. நம்ம டெய்லி ஒரு மோட்டிவேஷனான வீடியோவை டெய்லி பார்க்கணும். நம்ம வீடியோவை கூட தினமும் தொடர்ந்து பாருங்க. Day 1 Day 2 தினமும் பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு கான்பிடென்ட் வரும். தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.